தலைமுறை 15 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமுறைகளை பாரம்பரியமாக கட்டி காப்பவன் சனி. அதனால சனிக்கு பாரம்பரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு தர்ம சிந்தனையோடும் தன்னிலை ஒழுக்கத்தோடும் இருந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வழி வரக்கூடியவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு சனி தொந்தரவு கொடுக்கறது இல்லை, அதிகமா தொந்தரவு கொடுப்பது இல்லை. 19 வருடம் அவருடைய தசை காலம், 7.5 வருடம் 7.5 சனி, 2.5 வருடம் கண்டச்சனி, 2.5 வருடம் அஷ்டமச்சனி, 2.5 வருடம் அர்த்தாஷ்டம சனி. கிட்டத்தட்ட 27 வருஷம் 22 வருஷம் எடுத்துருவான். ஒரு 30 வருஷம் அந்த சனியினுடைய ஒரு சுற்று, அந்த ராசி மண்டலத்தை ஒரு சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் அப்படின்னா அதுல 22 வருஷத்தை கெடுதலான காலமாகவே எடுப்பான், அவனுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பான். இப்ப 22 வருஷம் ஒருத்தருக்கு சிரமப்படுத்துறான் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்ப தன்னிலை ஒழுக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சனி பாதிக்குமா சார்? கண்டிப்பா இருக்காது. நான் உடனே 7.5 சனி வந்தோடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேர்வை சொட்ட சொட்ட பாடுபடுறவங்களுக்கு 7.5 சனி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது இன்றைக்கு இந்த பிறவியில இது அதை என்ன சொல்லுவா அப்படின்னா பிராரப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வாங்கிட்டு வந்த பிராரப்தம் என்ன அப்படின்ற பிராரப்த கர்மாவில இன்னைக்கு நீ வியர்வை சொட்ட சொட்ட நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரதிபலன் பாராமை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்ப கரண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு நடக்காம நல்லது செய்யலாம் சனி அப்படின்னா உங்களுடைய பரம்பரை நல்லா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்க தாத்தா ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம், அவருடைய தாத்தா ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அதான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். உங்க தாத்தா நல்லது செஞ்சிருந்தாருன்னா இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7.5 சனியோ 19 வருட சனி தசையோ எதுவும் பிரச்சனை பண்ணாது, நல்லாவே. ஆனா அவன் கொடுக்கறதுங்கிறது மிக கடுமையான பலன்களாக இருந்தாலும் போகும்போது நன்மையை தரக்கூடியவனாக நிலையான சொத்து கொடுப்பான். எதுவுமே நீங்க ஒரு சனி தசையில ஒரு சனி புத்தியில உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை சனி தந்துட்டான்னா அந்த வீட்டை உங்களால விற்க முடியாது. அதே 7.5 சனியில கடைசியில கல்யாணம் பண்றது அல்லது 7.5 சனியுடைய முதல்ல கல்யாணம் பண்றது அப்படின்றது கல்யாணம் பண்ணிட்டா அந்த திருமணம் நடைபெறுவதற்கு காலதாமதமாகும். பொதுவாக 7.5 சனியில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் சுற்றுல பண்ணலாம் தாராளமா. ஒரு 25 வயசுக்கு முன்னால ஒரு ஆரம்ப சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்று அப்படின்னு வரும். பொதுவாக சனியில 3 4 சுற்று இருக்கு. ஒன்னு முதல் சுற்று,